ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை? கண்கண்ட தெய்வமாம் ஆதிபராசக்தி அன்னையின் அவதாரத் திருவுருவாம் கலியுக குரு அருள்திரு அடிகளார் அவர்களை நான் கண்டு கொண்டேன் என்றால் அது மிகை. யாரே அறிவாரென்னலாம் அவர் திறம்? அன்னை ஒருத்திதான் அறிவாள். பேர் புகழ் விரும்பாத பெருந்தகையாளராம் நமது ஆன்மிக குருவின் ஆற்றலேறலை பண்பை தவத்தை அன்னையானவள் கருணை கூர்ந்து இந்த அடியவனுக்கும் சிலவற்றைக் காட்டிக் கொடுத்த நிகழ்ச்சிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பழத்தின் மணத்தை மட்டும் முகர்ந்து பார்த்து மணமகிழ்நாவன் எப்படி பழத்தின் சுவையினைக் கண்டானில்லையோ அதுபோல குருபிரான் மாட்சியை அடியவனால் முழுமையாக கூற முடியாவிட்டாலும் அருள்திரு அடிகளாருக்குள்ளே அன்னை எப்பொழுதும் உள்ளுரைகின்ற ஆற்றலை ஓர் அணுவளவாவது நம்போன்றவர்கட்கு அவ்வப்பொழுது உணர்த்துவதனால் அதனை ஓரளவாவது உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னை அடிகளாராக உலவுகின்றாள், அல்லது அடிகளாரே எப்பொழுதும் அன்னையாகவே விளங்குகின்றார். இதனை எத்தனையோ சந்தர்ப்பங்களில் அன்னை வெளிப்படுத்தியிருக்கின்றாள். அவற்றுள் ஒரு நிகழ்ச்சி இது. சேலம் மாவட்டத்திற்குச் சென்றபோது ஒரு சமயம் அருள்திரு அடிகளார் அவர்களுடன் சேலம் மாவட்டத்திற்குச் செல்கிற வாய்ப்பு கிடைத்தது. பயணத்தை முடித்துக்கொண்டு மருவத்தூர் மண்ணை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கின்றோம். அருள்திரு அடிகளார் அவர்களின் ஊர்திக்குப் பின்னார் வருகிற கார்களில் எங்கள் கார் முதலாவது. எங்கள் வண்டி பின் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. 2 வண்டிகட்கும் இடையே உள்ள இடைவெளி குறைவு. அதனால் முன்னால் சென்ற அடிகளார் காருக்குள் நடப்பதெல்லாம் நன்றாகத் தெரிந்தது. நாங்கள் ஆன்மிக குருவின் அருள் நிழலில் பணியாற்றுகின்ற பேற்றினை எண்ணி எண்ணி பலமுறை சந்தோஷப்பட்டு அன்னையின் மகிமையை அடிகளார் பெருமையைப் பற்றி உரையாடும் பொழுதெல்லாம் முன்னால் செல்கின்ற அடிகளார் காரில் ஓர் அற்புத நிகழ்ச்சி ஏதேனும் நடக்கும். அதை பார்த்து பூரித்த நாட்கள் பல உண்டு. அடிகளார் இருக்கைக்குப் பின் பாம்பு. இந்த பயணத்தில் அடிகளார் வண்டியை தொடர்ந்து வந்த சுரில் நாங்கள் அம்மாவின் பெருமைகளைப் பற்றி பேசிக்கொண்டே வந்தோம். அப்போது அடிகளார் காரின் பின் இருக்கையில் ஒரு காட்சியைக் கண்டு அப்படியே பிரமித்துவிட்டோம். திடீரென்று அந்தக் காட்சியைக் கண்டு பயம் ஏற்பட்டது. ஒரு கணம் அலறிக்கத்திவிடலாமா என்று தோன்றியது. அடுத்த கணம் விபரம் தெரிந்தவுடன் ஒரே ஆனந்தமாக மாறியது. அப்படி நடந்த நிகழ்ச்சிதான் என்ன? அருள்திரு அடிகளார் அவர்களின் காரின் பின்புள்ள இருக்கையின் விளிம்பின் மேல் திடீரென்று ஒரு நாகம் படமெடுத்து ஆனந்தமாகச் சாய்ந்தாடிக் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? என்ன இது? அடிகளார் வண்டியில் பாம்பு வந்துவிட்டதே என்று பயந்து அலறலாம் போல இருந்த அடுத்த கணம் அந்தப் பாம்பின் உருவம் சின்முத்திரை தாங்கிய அடிகளாரின் திருக்கரமாகத் தெரிந்தது. அந்தப் பாம்பு படமெடுத்தபடி ஆனந்தமாகச் சாய்ந்தாடிக் கொண்டு வந்த காட்சி என்ன? அடுத்த கணம் அது சின்முத்திரை தாங்கிய அடிகளார் திருக்கரமாக மாறிய அற்புதம் என்ன? இந்தக் காட்சி கண்டு எங்கள் மெய்சிலிர்த்துவிட்டது. எப்பொழுதுமே அடிகளார் அவர்களிடம் பயப்பட்ட அன்னை தான் வெளிப்படுகின்ற சமயங்களில் சின்முத்திரை கோலம் தாங்குவதை எத்தனையோ பேர் எத்தனையோ முறை கண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த முறை நாகத்தின் படமாக விரிந்து இசைக்கு மகிழ்ந்து தன் படத்தினை அசைத்தாட்டும் அந்த நாகத்தின் முத்திரையை அந்த பயணத்தில் கண்டோம். எங்கள் வண்டியில் இருந்தவர்கள், நாங்கள் பயணம் செய்த காரில் இருந்தவர்கள் 3 மாவட்டத் தலைவர் ஒருவர், சென்னை மன்றத்தின் பொறுப்பாளர் ஒருவர், இளைஞர் அணிச் செயலாளர், அன்பு தொண்டர் ஒருவர், இவர்களுடன் அடியவனாகிய நான், வண்டியை ஓட்டிவரும் டிரைவர். ஆகஸ்ட் 6 பேர். அந்த ஓட்டுநர் ஒரு பக்தர் என்ற அளவில் இருப்பவர். ஆதிபராசக்தி ஆன்மிக இயக்கத்துக்கு புதியவர். அருள்திரு அடிகளார் அருமை பெருமைகளைப் பற்றி அவ்வளவாக தெரியாதவர். 3 மாவட்ட தலைவர் போட்ட கட்டளை. காரில் இருந்து நாங்கள் சத்தம் போட்டு சிரித்துக் கொண்டும் ஆரவாரமாக பேசிக்கொண்டும் பயணம் வந்தபடி இருந்ததைக் கண்ட 3 மாவட்ட தலைவர் என்னை பார்த்து, எதுக்கு சார் இப்படி கையை ஆட்டிப் பேசறீங்க? இப்படி சத்தம் போட்டு சிரிக்கிறீங்க? அம்மா நம்மளை பார்த்துட்டு வருதே. கொஞ்சம் மெல்லச் ஓரித்தால் என்ன? அமைதியாக வாருங்கள். இல்லாவிட்டால் அம்மாவோடம் அவரவர் பெற்ற அனுபவங்களையாவது பேசிக்கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். ஒவ்வொருவரும் அம்மாவிடம் பெற்ற தங்கள் அனுபவங்களைச் சொல்லிக் கொண்டு வந்தனர். ஓர் அன்பு தொண்டர் சொன்ன சோகக் கதை. எங்கள் காரில் இருந்த தொண்டர் ஒருவர் தம் சோகக் கதையை கூறினார்.
ஒரு பெருந்தொகையை ஒருவர்க்கு கடனாக கொடுத்துவிட்டு அதனை திரும்பப் பெற முடியாமல் அவதிப்படுகிற கதையைச் சொன்னார். இந்த கடனை வாங்கியவரும் செவ்வாடை அணிந்த ஒரு கபட வேடதாரி. உண்ணாவிரதம் இருப்பேன். தன் கதையைச் சொல்லிக் கொண்டே வந்த அவர் அம்மாவை நோக்கிச் சொல்வது போல, ஏம்மா, உன் பேரைச் சொன்னான் என்று தானே நம்பிப் பணம் கொடுத்தேன். இல்லையேல் கொடுத்திருப்பேனா? அவனும் செவ்வாடை போட்டுக்கொண்டு உனக்குத் தொண்டு செய்ததால் தானே அவனை நம்பினேன். இந்தா, இந்தப் பாரு, நீ எனக்கு அதை சரிசெய்து தந்தாகணும். இல்லேன்னா நான் உண்ணாவிரதம் இருக்கப் போகிறேன் என்று உணர்ச்சி வயப்பட்டு அடிகளாரை பார்த்தபடி கூறிக்கொண்டு வந்தார். ஏம்பா, நீ மடத்தனமா நம்பத்தகாதவனை நம்பிக் கொடுத்துவிட்டு இதில் அம்மாவை ஏன் இழுக்கிறாய்? சரி, சரி. நாம் பேசறது எல்லாம் அம்மா, அடிகளார் கேட்டுக் கொண்டுதான் இருக்கா. எல்லாம் அவ பார்த்துக்குவா என்றெல்லாம் அறிவுரை கூறி அந்தத் தொண்டரை தேற்றினோம். டிரைவர் கேட்ட கேள்வி. எங்கள் உரையாடல்களையெல்லாம் கேட்டுக்கொண்டே வந்த எங்கள் வண்டியின் டிரைவர்க்கு எங்கள் பேச்சு வினோதமாக இருந்தது போலும். அதெல்லாம் சரிண்ணா. இங்க நீங்க அசையறது வேணா. அடிகளார்க்கு தெரிஞ்சா தெரியலாம், ஆனா நாம பேசிக்கிறது அடிகளாருக்கு நிச்சயமாய் கேட்காது. அதனால் நீங்க தாராளமாக பேசிக்கிட்டு வாங்க. நாம என்ன கதையா அளக்கிறோம்? அம்மாவை பத்திதானே பேசறோம் என்றவர் என்னை பார்த்து, ஏன் சார், என்ன நீங்கள் டல்லா இருக்கிறீங்க என்று கேட்டார். நான் வேடிக்கையாக கூறியது. அது கேட்ட நானோ மற்றவர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக. இந்த நாட்டிலே இதை கேட்கறதுக்கு யார் இருக்காங்க? இந்த அம்மா சுத்த மோசம். நானும் காலையிலிருந்து பார்க்கிறேன். அடிகளார் ஒன்றுமே சரியா சாப்பிடலை. அதனாலே நம்மளும் ஓரளவுதான். சாப்பிடாவிட்டால் கூட பரவாயில்லை. காலையிலிருந்து பம்பர மா சுற்ற வைத்து அம்மா ஒரு கப் காபி கூட குடிக்க விடவில்லையே, வாழ்க்கையே வெறுத்துப் போச்சு என்றேன். அடடா, நீங்க காபிக்கு அடிமையா? அம்மா பணியை விட உங்களுக்கு காபி முக்கியமாகிவிட்டது இல்லையா என்று கேலி பேசினர். நானோ, அடப்போங்க சார், காலையிலிருந்து காப்பி குடிக்கலை என்று நான் வருத்தப்படலை. இப்பத்தான் அம்மா பணியெல்லாம் முடிந்துவிட்டதே. நாம் ஊருக்கு திரும்புறோம் என்று அம்மா ஒரு சின்ன க்ளூ கொடுத்திருந்தா கூட போதும். சத்தமில்லாம என் பிரச்சனையை முடித்துக் கொண்டிருப்பேன். ஏம்மா, அடிகளார்தான் எதையும் சாப்பிடாம இருப்பார். மருவத்தூர் வரைக்கும் நாங்க இப்படியேதான் போகணுமா என்று அலுத்துக் கொண்டு சொன்னதுதான் தாமதம். ஒரு வினாடி கூட ஆகவில்லை. முன்னால் சென்று கொண்டிருந்த அடிகளார் அவர்களின் கார் சடாரென்று வலப்புறமாக திரும்பியது. சேலம் நகர எல்லையெல்லாம் தாண்டி வந்துவிட்டோமே. எங்கு திரும்புகிறது கார்? அதுவும் காட்டிற்குள்? என்று திரும்பிப் பார்த்தால் கார் திரும்பிச் சென்று நின்ற இடம் ஒரு ஹோட்டல். பயணம் செய்பவர்கள் இளைப்பாறவும் உண்ணவும் கட்டப்பட்ட ஹோட்டல் அது. அருள்திரு அடிகளார் அவர்கள் காரை விட்டு இறங்கினார்கள். என்னை வெட்கம் பிடுங்கித் தின்றது. என்னை பார்த்த அடிகளார், என்ன சார், காபி வேணுமா, டீ வேணுமா? நான் ஒண்ணும் சாப்பிடவில்லை என்றாலும் பாவம், நீங்க எதுக்கு சார் கஷ்டப்படணும் என்று கேட்டுவிட்டார்கள். வெட்கமென்னை பிடுங்கித் தின்றது. தமது யோக்கியதையை அன்னை படம் பிடித்துக் காட்டுகிறாள். சாதாரண காபி, டீக்கே இப்படி என்றால் நீ எல்லாம் இன்னும் எதை தியாகம் செய்ய முடியும், புலனடக்கம் பண்ண முடியும் என்று மண்டையில் அடித்துக் கேட்காமல் கேட்பது போல் இருந்தது. அத்துடன் விட்டாரா நம் குருநாதர்? அதுதான் இல்லை. அடிகளார் அவர்களின் காரில் அமர்ந்தவுடன் காரின் கதவை சார்த்தப் போனார் எங்கள் வண்டியில் வந்த தொண்டர். அவர்தான் கடன் கொடுத்து ஏமாந்த கதையைச் சொல்லி வந்தவர். அவரை பார்த்து அடிகளார், என்ன சார், உண்ணாவிரதம் இருக்கப் போகிறீர்களா என்று திடுமெனக் கேட்டார்கள். அந்தத் தொண்டருக்கு அது அதிர்ச்சியாகவே இருந்தது. முன்னால் சென்று கொண்டிருந்த காரில் இருந்த அடிகளார்க்குப் பின்னால் வந்த காரில் இருந்து பேசியதெல்லாம் கேட்டுவிட்டதே. அந்த அதிர்ச்சி, கண்களிலிருந்து பெருகி வருகின்ற கண்ணீரை அவரால் அடக்க முடியவில்லை. அம்மா என்று கதறியபடி காலில் விழுந்து வணங்கினார். அவருக்கும் ஏதோ சில நன்மொழிகளைக் கூறிப் பயணத்தைத் தொடர்ந்தார். அடிகளார். பின்னால் வந்த காரில் இப்போது ஒரே நிசப்தம். அப்போது அங்கே மௌனம் குடிகொண்டது.
எங்கள் கார் டிரைவர்தான் எங்கள் மௌனத்தை கலைத்தார். அந்த டிரைவர் சொன்னது, சார், நான் அடிகளாரைப் பற்றி என்னவோ நினைச்சேன். நீங்களெல்லாம் அவரை அம்மா அம்மா என்று கூப்பிடுவது எனக்கு வினோதமாக இருந்தது. இப்போதுதான் சார் நேரிடையாக தெரிந்து கொண்டேன். சார், அவர் அம்மாதான் சார். அவருக்கு முக்காலமும் தெரியும் என்பதற்கு வேறென்ன அத்தாட்சி வேண்டும்? சார், நானும் இனிமேல் உங்களைப் போல் செவ்வாடை போட்டுக்கொண்டு அம்மாவுக்கு தொண்டு செய்யப் போகிறேன் என்று பரவசப்பட்டு கூறினார். அருள்திரு அடிகளார் அவர்களின் தேஜ் மாவட்ட பயணம். இன்னும் ஒரு அற்புத நிகழ்ச்சி அடிகளார் அவர்களின் ஆன்மீக பயணத்தின் போது நிகழ்ந்தது. அன்னையே மனம் வைத்தாலன்றி அக்காட்சியினைக் காணும் பேறு நமக்கு கிடைத்திருக்காது. அடிகளார்தான் அன்னை என்பதை அடியேனுக்கு தத்ரூபமாகக் காட்டிய காட்சி அது. தேஆ மாவட்டத்தில் உள்ள ஒரு கோயிலுக்கு அருள்திரு அடிகளார் அவர்கள் வருகை தந்தார்கள். அந்தக் கோயிலின் அருகே ஒரு மகானின் சமாதிப் பீடம் இருந்தது. கருவறையில் நடைபெற்ற அர்ச்சனை. அந்த ஆலயத்தின் அர்ச்சகர்கள் அருள்திரு அடிகளார் அவர்களை கருவறை மண்டபத்துக்கு அழைத்துச் சென்றார்கள். உள்ளே கருவறை மூர்த்திக்கு மந்திர அர்ச்சனை நடந்தது. தீபாராதனை நடந்தது. அடிகளார் எதிரில் தீபாராதனை தட்டை ஏந்தியபடி அர்ச்சகர் நின்றார். இதற்கிடையில்தான் அந்த அற்புதக் காட்சியை அன்னை காணும்படி செய்தாள். செய்வதறியாமல் திகைத்தபடி கூட்டத்தோடு கலந்து கொண்டிருந்த நான் நின்று கொண்டிருந்த போது, அடிகளார் அவர்களோ ஒன்றுமே அறியாதவர் போல ஒரு சாதாரண பக்தனைப் போல அந்த தீபாராதனையை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு அந்த இடத்திலேயே தம்கரங்களால் கருவறை மூர்த்தியை நோக்கி ஏதோ தூவினார்கள். சிலரோ இதழ்கள் கருவறை மூர்த்திக்கு அர்ச்சிக்கப்பட்டன. விருங்கையிலிருந்து ரோஜா இதழ்கள் வெளிப்பட்ட சித்தாடலைக் கண்டு நம் அன்பர்கள் பரவசப்பட்டனர். அதன்பின் சமாதிப் பீடத்தில் வைக்கப்பட்ட அந்த மகான் படத்தின் மீது அடிகளார் தம் திருக்கரங்களால் ஏதோ எழுதினார். அடுத்த கணம் அந்த படத்தில் சந்தனக் குழம்பாலும் குங்குமக் குழம்பாலும் எழுதப்பட்டேதோசில் மந்திர எழுத்துக்கள். இதையும் கண்டு அங்கிருந்த பக்தர் கூட்டம் பரவசப்பட்டது. அங்கிருந்து புறப்பட்டோம். பயணம் தொடர்ந்தது. எங்கள் வண்டியில் இருந்தவர்கள் அன்னையின் சித்தாடல் பற்றி பேசிக் கொண்டு வந்தனர். பார்த்தீங்களா சார் அம்மா விளையாட்டை? சித்தாடினாள் பார்த்தீர்களா? என்ன? அதைப் பற்றி நீங்களும் சொல்லுங்களேன் என்றார்கள். ஆமாம், நானும் தான் பார்த்தேன். நீங்கள் சொன்னவற்றில் சந்தோஷம் அதிகமில்லை. ஆனால் அதைவிட அற்புதமான இனிய நிகழ்ச்சி ஒன்று அங்கே நடந்தது. அதனை யாரும் நீங்கள் பார்க்கவில்லையே, ஒன்று அதனை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே. அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றேன். என்ன? இவைகளை விட அற்புத நிகழ்ச்சியா? அது என்ன? சொல்லுங்கள், சொல்லுங்கள் என்று வண்டியிலிருந்த எல்லோரும் கேட்டுத் துளைக்க ஆரம்பித்தனர். ஆம், அதுதான் சூப்பர். சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சொல்லத் தொடங்கினேன். ஒரு தயக்கம் ஏற்பட்டது. அதை எப்படிச் சொல்றதுன்னு எனக்குத் தெரியலை. சொன்னா உங்களுக்கு விளங்கு மான்னும் புரியலை என்றேன். பரவாயில்லை, சொல்லுங்க. முடிஞ்சா அம்மா எங்களுக்கு விளக்கம் தருவா. சொல்லுங்க, சொல்லுங்க என்றார்கள். ஆர்வம் மேலிட. ஆமா, அம்மாவை, அடிகளாரை. நானும் கூறத் தொடங்கினேன். அர்த்த மண்டபத்தில் நிற்க வைத்துவிட்டு உள்ளே கருவறையில் உள்ள மூர்த்தியை நோக்கி அந்த அர்ச்சகர் ஆராதனை செய்தார் அல்லவா? அப்பொழுது அடிகளார் மேல் அன்னை வெளிப்பட்டாள். அப்பொழுது அடிகளார் அவர்களின் யதார்த்த நிலை மாறி, சின்முத்திரையை தாங்கிக் கொண்டு உள்ளே இருப்பவர் செய்யும் மந்திர அர்ச்சனையை வெளியே இருக்கிற அன்னை வாங்கிக் கொண்டாள். உயிர்த்துடிப்போடு அன்னை மந்திரங்களுக்கெல்லாம் மூலமான நாயகி அர்த்த மண்டபத்திற்கு வெளியே நிற்கிறாள். உள்ளே இருக்கிற அர்ச்சகரோ நிலைமை எதுவும் புரியாதபடி கருவறை விக்கிரகத்துக்கு அந்த மந்திரங்களைக் கூறி அர்ச்சனை செய்கிறார். ஒன்று தெரியுமா? எந்த விக்கிரகத்தை நோக்கி அந்த அர்ச்சகர் மந்திரங்களை கூறினாரோ அந்த மந்திர சப்தங்களின் அலைகள் உள்ளே இருந்த விக்கிரகத்துக்குச் செல்லவில்லை. வெளியே இருந்த அன்னையிடம் வந்து கொண்டிருந்தன. அந்த அர்ச்சகருடைய கொள்கையின்படி அந்த விக்கிரத்துக்கு மந்திர அர்ச்சனை நடக்கிறது. ஆனால் அந்த மந்திர அர்ச்சனையை வெளியே நின்றபடி அன்னைதான் வாங்கிக் கொள்கிறாள். அவள் கருணையை என்ன என்பது? அவள் மாயையை என்ன என்பது? கருவறையிலிருந்து கொண்டு வந்த கற்பூரதீபாராதனையும் வெளியே இருந்து வாங்கிக் கொண்டாளே.
இவற்றையெல்லாம் அங்கிருந்த அர்ச்சகரும் புரிந்து கொள்ளவில்லை எனக்கு. நீங்களும் புரிந்து கொள்ளவில்லை. இதுதான் வருத்தம், என்றேன். ஆமாண்ணா. அம்மாவோட முகம், உடம்பு எல்லாம் சில மாற்றம் அடைந்தது. சின்முத்திரையை பார்த்தேன். அம்மா வந்துட்டான்னு தான் நினைச்சேன். ஆனால் தீபாராதனையை வெளியிலிருந்து வாங்கிக் கொண்டாள் என்கிறீர்களே. அதை கொஞ்சம் விளக்கமாகச் சொல்லுங்கள் என்றார் 3 மாவட்ட தலைவர். எப்போது எந்தக் கோயிலுக்குச் சென்றாலும் கருவறையின் முன் நின்று தீபாராதனையைக் காணும் பொழுது மனத்துக்கு ஒருவித அமைதி கிடைக்கிறதே, அது ஏன் தெரியுமா? நமது மனம் நம்மையும் அறியாமல் அங்கே குவிகிறது. சிதறிச் செல்லும் நம் எண்ணங்கள் அங்கு ஒருமைப்படுகின்றன. நாம் நமது மருவத்தூர் கருவறைக்குள் நுழைந்தவுடனே ஏதோ ஒரு மின்சாரத்தின் உள்ளேயோ காந்தப்புலத்தின் உள்ளேயோ மிதப்பது போல உணர்கின்றோம் அல்லவா? அங்கு நுழைந்தவுடன் மனத்துக்கு இதமாக இருப்பது போல் அன்றாடம் நம் அம்மாவின் கோயில் கருவறையில் அனுபவிக்கிறோம் அல்லவா? அது ஏன்? நமது நினைவலைகள் அங்கு ஒருமிக்கப்படுவதாலும் நாமொலிக்கின்ற மந்திர ஒலியலைகள் அங்குள்ள மூர்த்தியினால் ஈர்க்கப்பட்டு அங்கிருந்து சுற்றிலும் பிரதிபலிக்கப்படுவதாலேயே ஆகும். ஓம் என்ற அழைப்புக் குறியிட்டு நாம் மந்திரங்களை அர்ச்சிக்கும் பொழுது அந்த பிரணவத்தின் ஒலி அனல்கள் கருவறைக்குள்ளும் ஆலய எல்லைக்குள்ளும் வியாபித்து ஒரு தெய்வீகச் சூழலை எப்பொழுதும் ஏற்படுத்துகின்றன. இது ஒரு தெய்வ ரகசியமாகும். அன்னைக்கு உவப்பானது ஓங்கார நாதம். அந்த ஓங்கார நாதத்தை அவள் எப்பொழுதும் உள்வாங்குவாள். அடிகளாரை பயமாக்கிக் கொண்டு அன்னை கருவறைக்கு வெளியே நிற்கிறாள். கருவறையின் உள்ளே இருக்கிற அர்ச்சகர் அங்கே உள்ளே கருவறை மூர்த்தியை நோக்கி மந்திர அர்ச்சனை செய்கிறார். அந்த மந்திர அலைகள் உள்ளே இருந்து வெளியே அன்னையை நோக்கி வருகின்றன. அடிகளாரை பயமாக்கிக் கொண்டுள்ள அன்னையைச் சுற்றி பாய்ந்து வருகின்றன. இது எதைக் குறிக்கிறது? தெய்வ அவதாரம் எடுத்து வந்திருக்கும் அடிகளார்தான் அன்னை என்பதைத்தானே? நம் ஆன்மிக குருபிரானின் திருவடிகளை சரணடைந்து சிஷ்ய பாவனையில் வணங்கி பணிந்து வந்தால் அந்த பிரணவ அலைகளையும் தெய்வீக கதிரியக்கத்தையும் நம் உணர்வுகளாலேயே உய்த்து அறியலாம். நமது புலன்களுக்கும் அவை புலனாகும். இது தெய்வ ரகசியமும் ஆகும் என்று எனக்கு தெரிந்த அளவில் விளக்க முற்பட்டேன். இவற்றையெல்லாம் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்த இன்னொரு அன்பர், அது சரிங்க. இவை அனைத்தும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள் தானே? இதில் வருத்தப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று வினவினார். நன்றாக யோசித்துப் பாருங்கள். தெய்வத்தை நாடித்தானே நாம் அனைவரும் பக்தி, யோகம், தவம், ஞானம் மற்றும் எண்ணற்ற நெறிகளில் முயற்சிக்கின்றோம். அந்த வழிபடும் தெய்வத்தை வாயிலில் நிறுத்தி வைத்துவிட்டு அங்கே உள்ளே இருக்கின்ற விக்கிரகத்திற்கு தீபாராதனை காட்டுகிறார்கள். பிறகு அதை வெளியே எடுத்து வந்து நீங்களும் கும்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்வது போலடிகளார் அவர்களிடம் கற்பூரத்தட்டைக் காட்டுகிறார்கள். நமது தெய்வமாக விளங்கும் அடிகளாரும் ஒன்றும் அறியாதவர் போல அதனை எடுத்துக் கொள்கிறார்களே. அந்த அர்ச்சகர்கள் ஆராரணை தட்டை அன்னையாக உலவி வரும் அடிகளாரிடம் கொடுத்து தீபாராதனை செய்து தரும்படி கேட்டுக் கொண்டிருந்தால் இன்னும் எவ்வளவு பலன்களைப் பெறுவார்கள்? அந்த கருவறை மூர்த்திக்கு எவ்வளவு உருவேறி இருக்கும்? இவை மெல்லாம் அந்த அர்ச்சகர்கட்கும் புரியவில்லை. அன்னையும் அவர்கட்கு இதனை ஏன் உணர்த்தவில்லை என்று எண்ணும்போது வருத்தம் வராதா பின்னே என்று நான் பதிலளித்தேன். சரி, காலம் ஒருநாள் பலருடைய கண்களை திறக்கப் போகிறது. அன்னையே தன்னை மூடி மறைத்துக் கொண்டு பலருடைய அறியாமை தண்டு உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டு இதுபோன்ற குற்றுமங்களைக் காட்டிக் கொடுத்துக் கொண்டு விளையாடி வருகின்றாளே என்று அமைதி கொள்ள வேண்டியிருக்கிறது என்று கூறினேன். விருத்தாசலம் கோயில் ஒன்றில் நடந்தது. அதற்கு அடுத்த நாள் விருத்தாசலம் நகரில் இருந்த ஒரு பழம்பெரும் ஆலயத்திற்கு அருள்திரு அடிகளார் அவர்களை வரவேற்று அழைத்துச் சென்றார்கள். அங்கும் அருள்திரு அடிகளார் அவர்கள் முன்னிலையில் அங்கிருந்த அர்ச்சகர்கள் வெகழகாகவும் ஆனந்தமாகவும் மந்திர அர்ச்சனை செய்தார்கள். ஓதுவார்கள் தேனினும் இனிய தேவாரப் பாடல்களை இசைத்தார்கள். அவற்றையெல்லாம் நம் அவதார புருஷர் ஏற்றுக்கொண்டு அந்த ஆலய வளர்ச்சிக்கு தடையாக இருந்த சில குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அவற்றை நீக்குவதற்கான வழிமுறைகளை கூறினார்கள். அங்கிருந்து புறப்பட்டோம். செல்லும் வழியில் என்னோடு பயணம் வந்த நண்பர்கள் கூறினார்கள், சக்தி, அந்த அற்புதத்தை அம்மா எங்களுக்கும் காண்பிச்சா. அவர்கள் ஒவ்வொரு மந்திரத்தை ஒலிக்கும்போதும் அவைகள் கருவறைக்குள் சென்று அங்கிருந்து ததும்பி திரும்பி அப்படியே நம் அடிகளாரோட நெற்றிக்குள் புகுந்தது போல இருந்தது.
பக்கத்திலிருந்து எங்கள் உடலை ஏதோ இனம் தெரியாத ஒன்று சூழ்ந்து கொண்டது போல தோன்றியது. ஓர் இன்பமான கிறக்கம் ஏற்பட்டது போலவும் தோன்றியது. நிச்சயமாக அப்பொழுது அடிகளார் அவர்கள் அன்னையாகத்தான் விளங்கினார்கள். ஏனெனில் விவரிக்க முடியாத பல மாற்றங்கள் அப்பொழுது அவர் உடம்பில் தோன்றின. இவ்வளவு சக்திகளையெல்லாம் தன்னுள் அடக்கி வைத்துக் கொண்டு ஒன்றும் அறியாத ஒரு சாதாரண மனிதரைப் போல அடிகளார் அவர்கள் காட்சியளித்துக் கொண்டு நம்மிடையில் உலவி வருகின்றார்களே, இதனை என்னவென்று சொல்வது என்று சொல்லிச் சொல்லி ஆனந்தப்பட்டுக் கொண்டார்கள். தில்லை காளி கோயிலில் நடந்தது. தில்லையில் எல்லைக்காளி கோயிலுக்குச் சென்றபோது நடந்த நிகழ்ச்சிகள் இவை. காளியம்மன் கோயிலுக்கு அருள்திரு. அடிகளார்க்கு வரவேற்பு. தமிழக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரும் வந்திருந்தார். அந்தக் காளியின் தோற்றம் மிக உக்கிரமானது. எனவே அந்த அம்மனின் திருக்கண்களை துணியால் மூடி திருமேனி முழுவதும் குங்குமத்தால் அபிடேகம் செய்யப்பட்டு இருந்தது. தீபாராதனை செய்யப்பட்டது. அருள்திரு அடிகளார் அவர்கட்கு தேங்காய், பழம் முதலிய பிரசாதங்களைக் கொடுத்தார்கள். தேங்காயில் ஓர் அற்புதம். அருள்திரு அடிகளார் அவர்கள் உடைத்து வைத்திருந்த ஒரு தேங்காய் மூடியை கையிலெடுத்து இடக்கையில் வைத்துக் கொண்டு தம் வலக்கையின் ஆள்காட்டி விரலால் அந்த தேங்காய் மூடிக்குள் ஏதோ எழுதினார்கள். பிறகு வலக்கைக்கு மாற்றிக்கொண்டு இடக்கை விரலினால் ஏதோ எழுதினார்கள். அனைவரும் அந்த தேங்காய் மூடியை பார்த்தபோது குங்குமக் குழம்பாக மாறியிருந்தது. அதிலிருந்து குங்குமம் சுரந்து வந்து கொண்டே இருந்தது. 3 மல்லிகைப் பூக்கள். அதனைக் கண்ணுற்ற சட்டமன்ற உறுப்பினர் அப்படியே அயர்ந்து நின்றுவிட்டார். அவரிடம் அந்த தேங்காய் மூடியை கொடுத்து காளியம்மன் மீது தெளிக்கும்படி அடிகளார் கூறினார். அவ்வாறு தெளித்தபோது என்ன ஆச்சரியம்! குங்குமக் குழம்பாய் மாறியிருந்த அத்தேங்காய் மூடியினின்றும் 3 மல்லிகைப் பூக்கள் அம்மனின் மடிமீதும் திருவடிகளின் மீதும் அர்ச்சனை மலர்களாய் விழுந்தன. எல்லோருக்கும் ஆச்சரியம் தாங்கவில்லை. அர்ச்சகரை அழைத்து அம்மனின் மடியின் மீதும் திருவடியின் மீதும் விழுந்த மல்லிகை இதழ்களை எடுத்து அதையும் அந்தச் சட்டமன்ற உறுப்பினருக்குக் கொடுத்து அவற்றை பூஜை அறையில் வைத்து பூஜித்து வரும்படி கூறினார்கள். உள்ளங்கையிலிருந்து சுரந்து பெருகிய குங்குமம். அது மட்டுமா? அன்னை அந்தச் சட்டமன்ற உறுப்பினர் மீது மேலும் கருணை பொழியலானாள். அங்கிருந்து ஆலயத்தின் அலுவலக அறைக்கு வந்து விடைபெறும் பொழுது அந்த பிரமுகரின் கைகளை நீட்டச் சொன்னார்கள். அருள்திரு அடிகளார் தம் வலக்கரத்தை விரித்து விரல்களைப் பிரித்து அனைவருக்கும் காட்டினார்கள். அப்போது வலது உள்ளங்கையின் கீழ்ப்புற மேட்டுப் பகுதியிலிருந்து ஒரு குண்டூசி முனையளவு புள்ளியிலிருந்து குங்குமம் வந்து கொண்டே இருந்தது. அது மேலும் மேலும் சுரந்தபடி வெளிவந்து கொண்டே இருந்தது. அந்த அன்பரைப் பார்த்து அடிகளார் அவர்கள், சார், இனிமேல் நீங்கள் ஆன்மீகத்துக்காக பாடுபடுங்கள் சார் என்றார். சார்ந்திருப்பது அரசியலானாலும் அவர்தம் ஆன்மீக பரிபக்குவம் என்ன என்பது அன்னைக்குத்தானே தெரியும். சிதம்பர தீட்சிதர்கள் அழைப்பு. இந்த நிகழ்ச்சிக்கு மறுநாள் தில்லைவாழ் தீட்சிதர்கள் அருள்திரு. அடிகளார் அவர்களை தில்லை நடராசர் கோவிலுக்கு வருகை தருமாறு அழைத்திருந்தார்கள். அருள்திரு அடிகளார் அவர்கட்கு பூரணகும்பம் மரியாதையுடன் வரவேற்பு அளித்து தீட்சிதப் பெருமக்கள் சிதம்பரம் கோயிலில் உள்ள எல்லா சந்நிதிகளுக்கும் அழைத்துச் சென்றார்கள். காஞ்சி பெரிய பெரியவாளுக்குத்தான் இப்படியொரு மரியாதையை நாங்கள் இதுவரை செய்திருக்கின்றோம் என்றார் ஒரு தீட்சிதர். ஆலயத்தைச் சுற்றி வரும்போது ஒருவர் அடிகளார் அவர்களைப் பார்த்து, மன்னிக்கணும், வெயில்ல நடந்து வர்றீங்க, ஆலயப்பட்டு குடைக்குச் சொல்லியிருந்தோம், அது இன்னும் வரல, அதனாலே நீங்க வெயில்ல நடக்கும்படி ஆயிடுச்சு என்றார். அதனால் என்ன சார், எங்களோட தொண்டர்களும் நீங்களும் வெயில்ல வரும்போது நான் வந்தா என்ன சார் என்று கூறியபடி லேசாக ஒரு புன்முறுவலோடு வானத்தை நோக்கி ஒரு பார்வை பார்த்தார்கள். ஒரு வினாடி பொழுது கூட ஆகியிருக்காது. மேகம் குளிர்ந்தது, வெயில் தணிந்தது. அடுத்கணம் வெயில் தணிந்தது, மேகம் குளிர்ந்தது. பார்த்தீங்களா, பார்த்தீங்களா அம்பாளோட மகிமையை, சக்தியை! வானத்தை நோக்கி ஒரு நொடிதான் பார்த்தீங்க, உடனே பூமி குளிர்ந்து மேகம் தோன்றி குளிர்காற்று வீசுகிறது. வெப்பம் மாறிவிட்டதே. குடை இன்று வரவில்லை என்று சொல்றதுக்குள்ளே சீதோஷ்ணத்தையே மாற்றிவிட்டீர்களே என்று அருள்திரு அடிகளாரைப் பார்த்து அந்த தீட்சிதர் முகமலர்ந்து பக்திப் பெருக்குடனும் பரவசத்துடனும் வியந்து கூறினார். அந்த தீட்சிதரின் கூற்றை நினைக்க நமக்கு ஒன்று விளங்குகின்றது.
அந்த தீட்சிதர்கள் அநேகமாக அன்றுதான் அருள்திரு அடிகளார் அவர்களை நேரில் சந்தித்திருப்பார்கள் என்று கருதுகிறேன். முதல் முறையிலேயே அடிகளார் அவர்களை அம்பாள் என்று விளங்கிக் கொண்டார்கள். ஆனால் பல ஆண்டுகள் தவத்திரு அடிகளார் அவர்களை தெரிந்தும் தரிசித்தும் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத, உணர்ந்து கொள்ள முடியாத குருட்டு முண்டமாக இருக்கின்றோமே என்று நினைக்க வெட்கம் பிடுங்கித் தின்றது. வாராது போல் வந்த மாமணியாய் உள்ள இந்த அவதார புருஷரை வணங்கி பயன்பெறாமல் தமிழ்நாட்டு மக்களில் ஒரு பகுதி ஆன்மீகரசி, தெய்வரசி அறியாமல் அரசியல், சினிமா மோகத்தில் மூழ்கி இருளில் தடுமாறுகிறதே என்று எண்ணி ஏங்க வேண்டியுள்ளது. யார் சொல்லி யார் புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? எல்லாவற்றுக்குமே நல்லோள் இருக்க வேண்டும். பெண்ணசை பொன்னாசைகளில் மூழ்கிக் கிடக்கும் மக்களால் அவதார புருஷர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது என்ற பகவான் இராமகிருஷ்ணரின் கூற்று நினைவுக்கு வருகிறது. செவ்வாடை தொண்டர் குலமாவது இதனை புரிந்து கொண்டு கடைத்தேறினால் போதும். ஓம் சக்தி.